ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவே அற்புதமான ஒரு பௌர்ணமி. பொதுவாக மாதம் மாதம் பௌர்ணமி வந்தாலுமே கூட ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்குமே தனித்துவமான விசேஷங்கள் இருக்குங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது வரக்கூடிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமி வரக்கூடிய மே 4ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு உருவாகி இருக்கு. ஸோ ஆன்மீக ரீதியாகவும் வானியல் ரீதியாகவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இந்த நாள் வந்து பார்க்கப்படுது. ஸோ அதற்கான காரணங்கள் என்ன, சித்ரா பௌர்ணமி பற்றிய முக்கியமான தகவல்களை பற்றியும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கூடவே பௌர்ணமிக்கு பிறகு ஏற்படக்கூடிய முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களால் ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய மாற்றங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி 2026ஆம் வருடத்தினுடைய முக்கியமான பௌர்ணமி. இந்த பௌர்ணமி திதி எப்போ ஆரம்பமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 3ஆம் தேதி 2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மாலை சுமார் 5:45 மேலே வந்து திதி தொடங்குதுங்க. இந்த திதி முடிவடையக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா, மே 4 2026 திங்கட்கிழமை மாலை 4:30 வரைக்குமே வந்து நீடிக்குதுங்க. ஸோ அதுக்கு பிறகு வந்து திதி முடிவடையுது. ஸோ இந்த நாளில் விசேஷம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகளை எழுதக்கூடிய சித்திரகுப்தரை வழிபாடு செய்யக்கூடியது ரொம்ப முக்கியமானது. இந்த சித்திர மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படின்றதுனால தான் இது நம்ம சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்கிறோம். நம்முடைய வாழ்நாளில் நம்ம செய்திருக்கக்கூடிய பாவங்கள் எவ்வளவு, புண்ணியங்கள் எவ்வளவு அப்படின்ற கணக்குகளை எழுதக்கூடியவர் தான் சித்திரகுப்தர். அவரை இந்த நாளில் வழிபாடு செய்கிறது தான் வழக்கம். உப்பு சேர்க்காத உணவை உண்டு விரதமிருந்து மனதனுடைய தூய்மைக்கும் தெளிவான சிந்தனைக்கும் வழிவகுக்கக்கூடிய ஒரு பௌர்ணமி அப்படின்னு இந்த பௌர்ணமியை சொல்லுவாங்க. அதனால் தவறாமல் நீங்களும் பௌர்ணமியை வழிபாடு செய்யுங்க. இந்த பௌர்ணமி நாளில் கிரிவலம் போகிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். திருவண்ணாமலையில் ரொம்ப சிறப்பாக வந்து இருக்கும். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இன்னும் ஸ்பெஷலுங்க. திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறது விசேஷமானது. ஸோ கோடிக்கணக்கான பக்தர்கள் இந்த நாளில் கிரிவலம் போவாங்க. அவங்களோட உங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா போயிட்டு வாங்க. அதே மாதிரி மதுரையில் சித்திர திருவிழா ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லுவாங்க. ஏன்னா கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு இந்த பௌர்ணமியை ஒட்டி தான் வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி அற்புதங்கள் எல்லாமே இந்த சித்ரா பௌர்ணமியில் தாங்க நடக்கும். இந்த வானியல் ரீதியாகவும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் முழு பொலிவோடு வந்து பூமிக்கு வந்து நெருக்கமாக வந்து காணப்படுவார். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது மேசராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது அதற்கு நேர் 7ஆம் வீடான துலாம் ராசியில் சந்திரன் இருக்கக்கூடிய நிலையை தான் பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக வந்து இருக்கும். பௌர்ணமியில் நிறைய வழிபாடுகள் செய்யலாம், நிறைய பரிகாரங்கள் இருக்குது. அதில் முக்கியமானதுன்னா தானம் செய்கிறது தாங்க. நீர்மோர், அன்னதானம், இல்லைனா குடை தானம் இதெல்லாம் வந்து இந்த டைமில் செய்கிறது ரொம்ப நல்லது. கோடை காலத்தில் சிறந்த தானங்களாக பார்க்கப்படக்கூடியதுன்னா இதுதான். இந்த மாதிரியான தானங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக விட்டுறாதீங்க. அதே போல் பௌர்ணமி அப்படின்னாலே நம்மளுடைய மனதினுடைய அமைதி வந்து நிலைக்கணும், மனசுக்கு அமைதி கிடைக்கணும், தெளிவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வழிபாடுகள் செய்கிறது. ஸோ அப்படி இருக்கக்கூடியவங்க பௌர்ணமி நிலா ஒளியில் கொஞ்சம் நேரம் அமர்ந்து தியானம் செய்யுங்க. இது உங்களுக்கு மன அழுத்தத்தை எல்லாம் குறைத்து நேர்மறை ஆற்றல், அதாவது பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ 4ஆம் தேதி திங்கட்கிழமை அப்படின்றதுனால ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாளுங்க. அன்றைக்கி காலையிலேயே அதுக்கு முந்தைய நாளே பார்த்தீங்கன்னா இரவுலேருந்து நீங்கள் வழிபாடுகளை வந்து செய்யலாம், தப்பு கிடையாது. ஏன்னா திதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி நாள் வந்து ஈவினிங்லேயே வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. அதனால் நீங்கள் தாராளமாக அன்னைக்கு நைட்டே கூட வழிபாடுகள் செய்யலாம், தப்பு கிடையாதுங்க. இந்த பௌர்ணமியில் நீங்கள் இது மாதிரி வழிபாடுகள் செய்யும் பொழுது உங்களுக்கு நிறைய நன்மைகளானது நடக்கும். அதனால் மறக்காமல் இந்த வழிபாடுகளை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வழிபாடுகள் மூலமாக என்னென்ன மாற்றங்களை வந்து ரிஷபராசிக்காரங்க வந்து அடைய போகிறாங்க, வரக்கூடிய சித்ரா பௌர்ணமிக்கு பிறகு நடக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. இந்த காலகட்டங்களில் ரிஷபராசி நேயர்களை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பொதுவான விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். ஸோ சுக்கிரனுக்குரிய அற்புதமான வெள்ளை நிறம் இந்த நாளில் நீங்கள் உடுத்திக்கிறது ரொம்பவே நல்லது. அதாவது இதில் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா நிதானமான ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ ரேடியாக வளர்ந்துடாமல் படிப்படியான வளர்ச்சி பௌர்ணமிக்கு அப்புறமா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். பௌர்ணமிக்கு அப்புறமாவே உங்களுடைய ராசிக்கு சந்திரபலம் வந்து சீராக கிடைக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இதனால் நிலுவையில் இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வந்து மெல்ல மெல்ல வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இனி எந்த பயமும் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். அதே போல் பொருளாதார நிலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்குது. சுக்கிரனை ராசி நாதனாக கொண்ட உங்களுக்கு
வரக்கூடிய காலகட்டங்கள்ல தனவரவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸோ கண்டிப்பா இனிமேட்டுக்கு ரிஷபராசினியர்களுக்கு பணம் தான் பிரச்சனை அப்படின்னு நீங்க சொல்லவே மாட்டீங்க. ஏன்னா தேவையான அளவுக்கு தேவையோடைய பூர்த்திகள செய்திக்கிறதுக்கு உங்களுக்கு நிச்சயமா பணம் கிடைச்சிட்டே தான் இருக்கும். ஸோ ஆடம்பர செலவுகள மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா ஆடம்பர செலவுகள் நீங்க செய்ய செய்ய உங்களுடைய சேமிப்புல கவனம் இல்லாம போகும். அதனால ஆடம்பர செலவெல்லாம் குறைச்சிட்டு சேமிப்புல கவனம் செலுத்துங்க. அது உங்களுக்கு ரொம்பவே நல்லதும் கூட. இந்த காலகட்டங்கள்ல குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஒற்றுமை பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். சகோதர சகோதரிகளுக்குள்ளேயா இருக்கலாம், இல்லைன்னா உங்க வீட்ல கூடிய பேரண்ட்ஸோட யாரு கூடயாவது, இல்ல பிள்ளைங்களோட, மனைவியோட, இப்படி எந்த உறவுகளுக்குள்ள உங்களுக்கு சண்டைகளானது இருந்தாலுமே கூட, அந்த சண்டைகள் எல்லாமே இப்ப காணாமல் போகும். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஒற்றுமை கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகள் குறித்து கூட நீங்க பேச்சுவார்த்தைகள் இப்ப நடத்தலாங்க. ஏன்னா, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல மாற்றங்கள் தான் ரிஷபராசி நேயர்களுக்கு இப்போ கிடைக்க போகுது. அப்படிங்கும் பொழுது, நீங்க தாராளமா சுபகாரிய பேச்சுக்களை எல்லாம் இனிமேட்டுக்கு செய்யலாம். இதெல்லாம் நடக்குமா? நடக்காதா? இதெல்லாம் எப்போ நடக்க போகுது? அப்படின்ற ஒரு சிந்தனையோடு இருந்துட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு பௌர்ணமிக்கு அப்புறமா நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, சனீஸ்வர பகவான் மார்ச் மாதம் பயிற்சி ஆனார் பார்த்தீங்களா? அதுலேருந்தே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லபடியா நடக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ, இதை நீங்க கண்கூடா பார்த்துட்டு தான் இருப்பீங்க. நீங்க உணர்ந்திருப்பீங்க. உங்களுக்கு நடக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத. கட்டாயமா எழுதி வச்சுக்கோங்க. ரிஷபராசி நேயர்கள் எல்லாருக்குமே இனி சூப்பரா இருக்க போகுது. அப்பப்போ ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் அப்படின்றது வரதான் செய்யும். ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள சரி பண்ணிக்கூடியது உங்களுடைய கடமை. ஏன்னா, இதுவரைக்கும் நம்ம என்ன செய்தோம் அப்படின்றத தாண்டி நம்மளுடைய ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கணும். அப்பதான் நம்ம இனிமேட்டுக்கு செய்யக்கூடிய விஷயங்களானது இருக்கும். நம்ம எப்படி இருக்கிறோமோ அத பொறுத்து தாங்க எல்லாமே நடக்கும். ஸோ, அதனால நீங்க உங்கள நல்லபடியா பார்த்துக்கோங்க. ஏன்னா, எப்போதுமே நம்முடைய உடல நம்மள தாண்டி வேற யாராலயும் சிறப்பா கவனிச்சுக்க முடியாது அப்படின்றது ஒரு முக்கியமான கருத்து. அதனால நீங்க உங்கள நல்லபடியா பார்த்துக்கோங்க. ஸோ, கோடைக்காலம் அப்படின்றதுனால உஷ்ணம் சார்ந்த அடிக்கடியான பிரச்சனைகள நீங்க சந்திக்கிற மாரி தான் இருக்கும். அதுக்காக நீங்க உணவு முறைகள்ல மாற்றங்கள கொண்டு வாங்க. இந்த காலகட்டங்கள்ல பணிச்சூழல் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். ஆனா, அந்த சூழல்லையும் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் நடக்குங்க. ஏன்னா, அலுவலகத்தில மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்கள் கிடைக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பொறுப்புகளும் கிடைக்கப் போகுது. ஸோ, நிறைய பொறுப்புகள் தேடி வரலாம். புதுசா எதுவும் பொறுப்புகள் வருது அப்படின்னா, தட்டி கழிக்காம ஏத்துக்கோங்க. அதேபோல வியாபாரத்தில இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் எல்லாம் அறிமுகமாவாங்க. ஸோ, இந்த மாரி நிறைய பேருடைய அறிமுகம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு ரொம்பவே முக்கியமானதா இருக்கும். ஸோ, அடுத்தடுத்து நிறைய மாற்றங்கள நீங்க கண்டிப்பா சந்திப்பீங்க அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. கிரகநிலைகள் எல்லாமே உங்களுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஸோ, இப்படி கிரக அமைப்புகளால நமக்கு நடக்கக்கூடிய நன்மைகளா எதுவா இருந்தாலும் அத நம்ம கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கணும். அதேபோல கிரக அமைப்புகள் மூலமாக நடக்கக்கூடிய கஷ்டங்களையும், சவால்களையும் கூட நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும். ஏன்னா, எல்லா கிரக நிலைகளுமே நமக்கு நல்லத செய்தறது கிடையாதுங்க. அதே மாரி எல்லா கிரகங்களும் நமக்கு கெட்டதும் செய்யாது. சுப மற்றும் அசுப பலன்கள மாத்தி மாத்தி தான் கிரக அமைப்புகள் கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது, இந்த காலகட்டங்கள்ல நீங்க மேற்கொள்ளக்கூடிய அருமையான பரிகாரங்கள் என்ன அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. ரிஷபராசி நேயர்களாகிய நீங்க இந்த பரிகாரத்த செய்யும் பொழுது, உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா, ரிஷபராசி நேயர்கள பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய கிரகமே சுக்கிர பகவான் தான். அப்படின்றதுனால, இந்த வழிபாடுகள நீங்க மேற்கொண்டீங்க அப்படின்னா, சுக்கிர பகவானுடைய அருளாசி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ, பொதுவா சுக்கிர பகவானால ஆளப்படக்கூடியவங்க நீங்க அப்படின்றதுனால, எப்போதுமே மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க. லக்ஷ்மியினுடைய அஷ்டோத்திரம் தெரியும் அப்படின்னா, அதெல்லாம் நீங்க வாசிக்கலாம். இல்லைன்னா போட்டு விட்டாவது கேளுங்க. இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செல்வ செழிப்புகளை எல்லாம் அதிகமாக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம, வழிபாட்டின் பொழுது நீங்க அதிகமா பயன்படுத்தக்கூடிய மலர் வெள்ளை நிற மலரா இருக்கணும். அதாவது மல்லிகை, முல்லை இந்த மாரி வாசனை நிறைந்திருக்கக்கூடிய மலர்கள நீங்க வழிபாடுக்கு பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். ஸோ, உங்களுடைய கைகளால 1 முழம் மல்லிகைப்பூ வாங்கியாவது மகாலட்சுமி தாயாருக்கு சூட்டி வழிபாடு செய்யுங்க. ஸோ, அவங்களுடைய ஆசி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம சுக்கிரன வழிபாடு செய்யுங்க. நவகிரகத்தில சுக்கிரன் பகவானுக்கு மொச்சை தானியம் சமர்ப்பித்து நீங்க வழிபாடு செய்யறது எல்லா தடைகளையும் போக்கிக் கொடுக்குங்க. ஸோ, இதை நீ பார்க்கறதுக்கும், கேட்கறதுக்கும் ஈஸியா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா, இந்த எளிமையான பரிகாரத்த செய்து பாருங்க. நிச்சயம் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம வெள்ளிக்கிழமை அப்படின்னா, யாரார் ஒரு குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தையோ, ஆண் குழந்தையோ, இந்த குழந்தைங்களுக்கு ஏழை எளியவர்களுக்கெல்லாம் உங்களுடைய கையால இனிப்பு வாங்கி கொடுங்க. ஏதாவது ஒரு இனிப்பு உங்களால முடிந்ததை வாங்கி கொடுங்க. அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த எளிமையான பரிகாரங்களை எல்லாம் நீங்க தொடர்ந்து செய்யும் பொழுது,
கண்டிப்பாக ரிஷபராசினியர்கள் நீங்கள் அடுத்தடுத்து நிறைய மாற்றங்களை பார்ப்பீங்க. அதிர்ஷ்டத்துக்கு மேலே அதிர்ஷ்டங்களானது உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ரிஷபராசினியர்களாகிய உங்களுக்கு இந்த தகவல்கள் எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லைங்க, இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்முடைய சேனலில் தினம்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை வாட்ச் பண்ணதே இல்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு, இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த பதிவை அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பரிகாரங்களில் உங்களுக்கு எது எளிமையானதாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி தொடர்ந்து செய்யுங்க. நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். எல்லா பரிகாரங்களையும் செய்யணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. உங்களால் எதை வந்து செலக்ட் பண்ணி செய்ய முடியுமோ அதை நீங்கள் செய்துக்கோங்க. அதுக்காக தான் நிறைய முறைகளில் நிறைய வகைகளில் வந்து பரிகாரங்கள் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இது மறக்காமல் நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க, நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த பதிவில் பார்த்த தகவல்களை போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலோடு இணைந்திருங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.